அ வணக்கம் சார். இது எதுக்குள்ள சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப் டெஸ்ட் எடுக்கணும்னா, அது ரிப்போர்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம், பில்லிங்கும் போட்டுக்கலாம் இதில. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரிப்போர்ட்டும் எடுக்கலாம், நம்ம வந்து பில்லிங்கும் போட்டுக்கலாம். மாஸ்டர்ஸில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில 3 டைப் இருக்கும். இதில பார்த்தீங்கன்னா சார் 3 டைப் இருக்கும். இதில மாஸ்டர்ஸில பார்த்தீங்கன்னா, நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே அதில தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். டெஸ்டிங் நேமு, டெஸ்ட்டு கேட்டகிரி, டாக்டர் நேமு, என்ன பிரச்சனை உங்களுக்கு, டயக்னிசேஷன் மாஸ்டர், பேஷண்ட் நேமு, இது எல்லாமே நம்ம இதில் க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் அக்கௌண்ட் ஹெட்ரு, இந்த இது எக்ஸ்பென்ஸு, கரண்ட்டு பில்லு, பில்டிங், இது ரெண்டல், இது எல்லாமே நம்ம இதில் ஹெட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெஸ்டிங் நேம் மாஸ்டர்னு இருக்கும். இதில் விட்டு டெஸ்டிங் நேம் மாஸ்டரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன டெஸ்ட் எடுக்க போகிறாங்க அதோட கேட்டகிரி, எக்ஸ்ரேல லெக்கா இல்லை லெஃப்ட் சைடு லெக்கா ரைட் சைடு லெக்கா என்னங்கிறது இதில் நம்ம மென்ஷன் பண்ணணும். பார்த்திங்கன்னா அதில் கீழே இருக்குங்களா, இது சாம்பிள் இருக்கும், நம்ம எதுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுமாரி இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து அன்லிமிட்டடாகவே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சுகர் டெஸ்ட் எடுக்க வராங்கன்னா சுகர் டெஸ்ட்டு, சுகர் லேபில் வரும். என்ன அமௌண்ட்டுங்கிறதையுமே நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கான நார்மல் வேல்யூ, அதுக்கு நார்மலான ஒரு வேல்யூன்னு ஒன்று இருக்கும்னா அது இங்கேயே நம்ம கொடுத்துடணும். நார்மல் வேல்யூ ஒரு 200ன்னு வைங்களேன், மினிமம் வேல்யூ ஒரு 200னா 200 கொடுத்து சேவ் டு அப்டேட் பண்ணிடணும். இப்போது இது முடிஞ்சிருச்சிங்கன்னா இதில் வந்து இதிலே வந்து நம்ம கேட்டகிரி க்ரியேட் பண்ணணும். இதுக்கான கேட்டகிரி லேப் டெஸ்ட்டுக்கான இசிஜி, லேபு, மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பு, எக்ஸ்ரே, ஸ்கேனு, பிசியோதெரப்பி என்னென்ன இருக்கோ நம்ம அதெல்லாம் கேட்டகிரியாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன பண்ணுறாங்கங்கிறது வந்து க்ரியேட் பண்ணுறதுல டெஸ்டிங் நேம். அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்டர் மாஸ்டர், இதில் வந்து யார் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணுவாங்களோ அந்த டாக்டர் நேம்லாம் நம்ம அதில் க்ரியேட் பண்ணிடணும். க்ரியேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களோட ரிஜிஸ்டர், கவர்மெண்ட்டில் இருக்கிற ரிஜிஸ்டர் நம்பரு, அவங்க என்ன ஸ்பெசிஃபிகேஷனுக்காக பார்க்குறாங்க, அவங்களோட டீட்டெயில், ஃபுல் நேம் ப்ளஸ் அவங்களோட இது டிகிரி, அதுவுமே நம்ம அதில் போட்டு சேவ் டு அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டயக்னிசேஷன் மாஸ்டர்னால் என்ன, அவங்களுக்கு ஃபீவரா, டைப்பாய்டா, இல்லை ஹெட் பெயினா, ஸ்டொமக் பெயினா, தைராய்டா என்னங்கிறத நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா இன்கேஸ் அந்த இதில் அங்கே நம்ம கஸ்டமர் என்ன இது பேஷண்ட்டுக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிடலாம். கஸ்டமர் உள்ளே வரப்போ, பேஷண்ட் உள்ளே வரப்போ. அடுத்தது பார்த்திங்கன்னா அது பேஷண்ட் மாஸ்டர். இது பேஷண்ட் மாஸ்டரில் வந்து பேஷண்ட் நேமு, அவங்க என்ன ஜென்ரேஷன், இது ஜென்ரு, ஏஜு, வெயிட்டு, அவுட் பேஷண்ட்டாக இன்பேஷண்ட்டா அப்படிங்கிறது இதில் கொடுத்துடணும். அவங்களோட அப்பா நேமு இல்லைன்னா ஹஸ்பண்ட், சன் ஆஃப், டாட்டர் ஆஃப் இது போட்டுக்கலாம். நம்ம அட்ரஸ்ஸு, ஊர், செல் நம்பரு, இந்த இருக்குது பாருங்கள் டயக்னிசேஷன் இந்த இருக்கா. இதில் வந்து நம்ம என்ன அவங்களுக்கு டிசீஸு, ஹெட் பெயின்னு பார்க்க வரோம் ஆள் என்ன அது அப்படிங்கிறத அதில் மென்ஷன் பண்ணிடணும். அட்மிட் டேட்டு, என்றைக்கு அட்மிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து டாக்டர் எந்த டாக்டரை பார்க்க போகிறாங்கங்கிற ரெஃபரன்ஸ் டாக்டர். இதில் வந்து என்ன ரூம், ஏசி ரூமா, வித் ஏசியா, வித்தவுட் ஏசியா, இது வந்து நம்ம உள்ளே இருக்கிறவங்கள மென்ஷன் பண்ணிக்கிறது. எந்த ஃப்ளோருங்கிற வரையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணி வார்டு டைப்பு, என்ன வார்டு டைப்பு, சிங்கிள் வார்டா டபுள் வார்டாங்கிறத இதில் கொடுத்துடணும். இது சேவ் டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நேமும் சேவ் ஆகிடும் நம்மளுக்கு. ரூம் நம்பரு, இதில் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா டெஸ்ட் நேமு க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் வந்து டெஸ்ட்டு கேட்டகரி க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் டாக்டர் மாஸ்டர் க்ரியேட் பண்ணுவோம், அப்புறம் டயக்னிசேஷன் மாஸ்டர், அப்புறம் பேஷண்ட் மாஸ்டர், அக்கௌண்ட் ஹெட்ரு. இதில் இவ்வளவு நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அடுத்தது என்ட்ரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப் தான் இருக்கும். என்ட்ரியில் லேப் பில்லிங்னு ஒன்று இருக்கும், லேப் டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு இருக்கும், வவுச்சர் என்ட்ரின்னு இருக்கும். வவுச்சர் என்ட்ரின்னு இருக்கும். இப்போ லேப் பில்லிங் போனீங்கன்னா என்னத்துக்கு யார் அவங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடணும். இப்போ இன்கேஸ் அவங்க நம்ம லிஸ்ட்டில் இல்லை புதுசாக வராங்கன்னா
இதிலே வச்சு இந்த ப்ளஸ்ஸை தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜ் ஓப்பன் ஆகி இதில் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா வைங்க அவங்க பேரை. இங்கே ஆட்டோமேட்டிக்காக இது சேவ் ஆகி உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ அவங்க சுகர் இது லேப் டெஸ்ட் எடுக்க போகிறாங்கன்னா லேபு என்ன எடுக்க போகிறாங்க, அதில் சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. சுகர் அண்ட் யூரோ எவ்வளோ ஃபீஸு நார்மல் வேல்யூ வந்துருச்சுங்களா, என்ட்ரு தட்டிட்டு ப்ளஸ்ஸு தட்டினோம்னா அதில் சேவ் பில் ஆகிடும். பில்லு சேவ் ஆகிடுச்சிங்களா. இப்போ வந்து டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நம்ம வந்து அடுத்தது வந்து ரிப்போர்ட்டு கொடுக்கணுன்னா ஷிஃப்ட் டு லேப் ரிப்போர்ட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லேப் ரிப்போர்ட்டுக்கு வந்துடும். இதில் ஆல்ரெடி போட்டோமோ அவங்களுக்கு ஷிஃப்ட் டு லேப் ரிப்போர்ட் இந்த இருக்குங்களா, இதில் கொடுத்திங்கன்னா அதில் டைரெக்டாக லேப் ரிப்போர்ட்டுக்கு வந்துடும். இதிலேருந்து வந்துருச்சுங்களா லேப் ரிப்போர்ட்டு. நம்ம அங்கே போட்டது இதில் வந்து நம்ம ரிப்போர்ட்டை மட்டும் ஃபில் பண்ணி விட்டால் போதும். எவ்வளோ வேல்யூ அவங்களுக்கு இருக்குது சுகர் ரிசல்ட் வேல்யூவை நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். இப்போ 160 இருக்குன்னா 160 அப்படிங்கிறத என்ட்ரு தட்டி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் வந்து இதில் இப்படி தான் ஒரு பிரிண்ட் அவுட்டு, உங்கள் நேமு, லோகோ, இது பேஷண்ட் நேமு, எந்த டாக்டர் ரெஃபர் பண்ணாங்க, என்ன எடுத்தாங்க, டெஸ்ட்டு வேல்யூ தான், இது நார்மல் வேல்யூன்னு இங்கே பக்கத்துலேயே வந்துடும். உங்களுக்கு நம்பரு, நேமு, அட்ரஸ் எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குல்ல பழைய இது இருக்கான்னு நம்ம பார்த்துக்கலாம். அப் ஏரோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆகிட்டு இருக்கும், டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிட்டே வரும். அந்த நம்பர் பழைய பில்லுலாம் காமிக்கல. டெஸ்ட் எடுத்து யாருக்கும் வேல்யூ போகாமல் இருந்துச்சுன்னா இதிலே எடுத்து அவங்களோட பில் நம்பர் மட்டுமே ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா வவுச்சர், நம்ம ரெண்டல் கொடுக்குறது, இது எல்லாமே இதில் என்ட்ரி போட்டுக்கலாம். நம்ம ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ரிப்போர்ட் இருக்கும், டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கும். டெஸ்ட் ரிப்போர்ட்டில் டேட் வைஸ் இருக்கும். இதில் எல்லா இது கேட்டகரி எல்லாத்தையும் ப்ராடக்ட் நேம் என்னது, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரும்னு கொடுத்திங்கன்னா 250 ரூபா எல்லாமே இதில் காமிச்சிடும் உங்களுக்கு. ரிப்போர்ட் எவ்வளோ டோட்டலாக கலெக்ஷன் ஆனிச்சு இன்றைக்கி அமௌண்ட்டு நம்மளுக்கு. அடுத்த பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் இருக்கும். இப்போ லேப்னால் லேபை மட்டும் கிளிக் பண்ணிட்டு இன்றைக்கி ரேட்டுக்கு என்ன லேபில் ஒரே கேஷ் பில் தான் ஆகிருக்கு, எவ்வளோ 250 டிஸ்கவுண்ட் போட்டோமா எங்கேனாங்கிறது இதில் வந்துடும். அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா டே புக்குன்னு இருக்கும். டே புக்னால் மொத்தமாக ஒரு நாளைக்கு என்ன நடந்துச்சுங்கிறது இதில் வந்துடும். இவங்க வந்து இவ்வளோ டெஸ்ட் எடுத்திருக்காங்க, நம்ம இவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, அதோட பில் நம்பரு, வவுச்சர் லைஃப் எல்லாமே இதில் வந்துடும். இதில் வந்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாமே க்ரியேட் பண்ணுறது. டெஸ்ட் நேமு நம்ம மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம், டெஸ்ட் நேம்னால் ஓரளவுக்கு இருக்கும், நம்ம இல்லாததை மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். என்ட்ரியில் பார்த்திங்கன்னா நம்ம லேப் பில்லிங் போகிற இடத்துலையும் வந்து நம்ம லேப் பில்லிங்கும் போட்டுக்கலாம். இதே இடத்த வச்சு நம்ம டெஸ்ட் ரிப்போர்ட்டுமே ரெடி பண்ணிக்கலாம். திருப்பியும் நம்ம க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இப்போ இந்த ஷிஃப்ட் டு இது போட்டிங்கன்னா பழைய பில் நம்பரை வச்சே நம்ம எடுத்துடலாம். எடுத்து பில்லு ரிப்போர்ட் அடிச்சுக்கலாம். தேங்க்யூ.